Hi students, this is non-major LT class. I am your professor Dr. D. Silamarasan. நமக்கு ரிமைனிங் ஒரே ஒரு யூனிட் இருக்குது, அதை இந்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்டிக்ஸ்னாலே லைட்டை பற்றி டீல் பண்ணுறது. லைட்டோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், போலரைசேஷன் நடக்கும். இந்த மாதிரி பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபிசிக்ஸில் உள்ளதெல்லாம் அது ஒபே பண்ணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன்னா எதிரொலிச்சு வர்றது, ரிஃப்ராக்ஷன்னா ஊடுருவி போகிறது, போலரைசேஷன்னா தலைமயமாக்குதல். இந்த மாதிரி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லைட் வந்து ஒபே பண்ணும். ஸோ ஆப்டிக்ஸ் இட் இஸ் த ஸ்டடி அபவுட் லைட்டுன்னு அர்த்தம். லைட்டு பற்றி படிக்கிறது தான் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது, அந்த ஸ்டடி. ரைட், அதில் பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷன் இஸ் தி change in direction of a wave at a boundary between two different media so that the waves moves back into the medium it came from. இப்போ செவுத்தில் ஒரு பால் எறிகிறோம். ஸோ இங்கேருந்து ஏரில் ட்ராவல் ஆகி அந்த செவுறு வரைக்கும் போகுதில்ல, அது ஒரு மீடியம். ஸோ செவுறு இன்னொரு மீடியம். ஸோ ரெண்டு மீடியம் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகும்போது ஒரு மீடியமில் போயிட்டு திரும்ப அங்கேருந்து இன்னொரு மீடியமில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வருது. ஸோ அதை தான் ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்கிறோம், எதிரொலிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், சவுண்டு அண்ட் வாட்டர் வேவ்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன்வால்வ்ஸ் எ சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடக்குது, பட் சேம் மீடியாக்குள்ளே வந்துடும். ஆஃப் வேவ்ஸ் when the bounds of a barrier. அடுத்து ரிஃப்ராக்ஷன், ஊடுருவி போகிறது. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் இன்வால்வ்ஸ் a change in the direction of waves as they pass from one medium to another medium. Refraction or the bending of path of the wave is accompanied by a change in speed and wavelength of the waves. So if the medium is changed, the speed of the waves is changed. Very simple. இப்போ ஒரு வாட்டர் பாத் இருக்குது, ஒரு வாட்டர் பாட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாலை எறிகிறோம் அப்படின்னா அது ஏரில் ட்ராவல் ஆகி வாட்டருக்குள்ளே போய் விழும். ஸோ வாட்டருக்கு உள்ளே போகும்போது அதோட என்னாகும், அதோட வெலாசிட்டி, ஸ்பீடு எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இன்னொரு மீடியம்குள்ளே போகல, அதோட பாத்தும் ட்ராவல் ஆகிற பாத்தும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம டார்ச் லைட் அடித்தோம்னா வெளியிலேருந்து போகும்போது அது ஒரு லைனில் போகும். வாட்டருக்குள்ளே போகும்போது அது பெண்டாகி அனதர் இடத்துல அந்த ஸ்பாட் கிடைக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறோம். ரிஃப்ராக்ஷன் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் வேவ்ஸ். ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடக்கும், அதோட வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அடுத்து டைஃப்ராக்ஷன் இன்வால்வ்ஸ் எ சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் அஸ் தே பாஸ் த்ரூ out, opening or around in a barrier in their path. The amount of diffraction, that is the sharpness of the bending, increases with the increasing wavelength and decreases with the decreasing wavelength. wavelengthனா அலை நீளம்னு அர்த்தம். ஒரு அலை இருக்குன்னா ஒரு முழு அலையோட நீளமை தான் நம்ம அலை நீளம் அப்படிங்கிறோம். முழு அலை அப்படிங்கிறது ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ் சைடு கிராஃப் போட்டோம் அப்படின்னா நடுவில் கோடு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறோம். எக்ஸில் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு இருக்குது. ஸோ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவில் மேக்ஸிமம் போய் திரும்ப ஜீரோவை கிராஸ் பண்ணி நெகட்டிவில் மேக்ஸிமம் வந்து திரும்ப ஜீரோவுக்கு போடணும். அதான் ஒரு கம்ப்ளீட் வேவ். அது எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்கிறது தான் வேவ் லென்த். ஸோ ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் டைஃப்ராக்ஷன் ஆர் ஆல் பவுண்டரி பிஹேவியர்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் தி பெண்டிங் ஆஃப் பாத் ஆஃப் தி வேவ். ஸோ இந்த மூணுமே என்ன பண்ணோம், லைட் வந்து பெண்டிங் ஆகும் ஒரு பவுண்ட்ரியில், ஒரு மீடியமில் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் பண்ணும்போது. அடுத்த பேசிக் கான்செப்ட் இன்டர்ஃபரன்ஸ். இட் இஸ் எ ஃபினாமினா இன் விச் டூ வேவ்ஸ் supposed to form a resultant wave of greater or lower of the same amplitude. இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு வேவ் இன்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது இன்னொரு வேவ், ரிசல்டன்ட் வேவ். அதை தான் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரெண்டு வேவ் இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கும்போது அந்த வேவோட ஆம்ப்ளிடியூட், ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாகவும் கிடைக்கலாம், கம்மியாகவும் கிடைக்கலாம், இல்லை சேம் ஆம்ப்ளிடியூடாகவும் இருக்கலாம். ரெண்டு வேவ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வேவோட சேம் ஆம்ப்ளிடியூடாகவும் இருக்கலாம். அதுதான் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ரிசல்ட் ஃப்ரம் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் தட் ஆர் கார்லேட்டட் are coherent with each other, either because they come from the same source or because they have same or nearly the same frequency. This effect can be observed with all types of waves such as light, radio, acoustic water and gravity waves.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லைட்லேருந்து வர்ற வேவாக இருக்கலாம், சவுண்டுலேருந்து வர்ற வேவாக இருக்கலாம், ரேடியோ, அக்கோஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர், கிராவிட்டி எல்லா வேவ்ஸுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொருந்தும். அதை தான் இங்கே டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு வேவ் இருக்குது, ரெண்டாவது ஒரு வேவ், ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூடில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்டன்ட் வேவ் வந்து ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். அதை தான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது டயக்ராமில் டெஸ்ட்ரக்டிவில் என்ன போட்டிருக்கோம், ஒரு வேவ் இருக்குது ஃபஸ்ட்டில், அடுத்து ரெண்டாவது வேவ் போட்டிருக்கோம், அது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபேஸ். இது ரெண்டும் சேர்ந்து வேவே ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்ட்ரெயிட் லைனும் கொடுத்துரும். when two waves are in phase னா ரெண்டுக்கும் phase difference சேமாக இருக்கும். the two lower waves create constructive interference resulting in a wave of greater amplitude. when create destructive interference, ரைட், ரெண்டோட ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும். ரெண்டோட ஆம்ப்ளிடியூடும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அது இன்டர்ஃபரன்ஸ் கான்செப்ட். அதுக்கடுத்து போலரைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்ப்போம். சப்போஸ் ஆர்டினரி லைட் இஸ் இன்க்ளைன்டு நார்மலி ஆன் எ பேர் ஆஃப் பேரலல் tourmaline crystal plates P1 and P2 cut parallel to their crystallographic axis, then the emergent light shows a variation in intensity as P2 is rotated. The intensity is maximum when the axis of P2 is parallel to that of P1 and minimum when at right angles. Very simple. நம்ம ஸ்கூலில் ரெண்டு அட்டை எடுத்துக்கிடுவோம். இது பிளாஸ்டிக் அட்டை இல்லைன்னா சாதாரண அட்டை. அதில் ரெண்டுலேயும் சென்டரில் ஹோல் பண்ணிக்கிறோம் ஒரே பாயிண்டில். ஸோ மொதல் அட்டையில் ஒரு ஹோல் ட்ரில் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது அட்டையில் இன்னொரு ஹோலையும் நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கயரை வந்து அந்த ஹோல் வழியாக கொடுத்துட்டு இப்போ அந்த கயரை வந்து நம்ம வேவ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக ஷேக் பண்ணுறோம். அப்போ வேவ் என்னாகும், அந்த ஹோல் வழியாக ட்ராவல் ஆகி அடுத்த பேடுக்குள்ளே ரெண்டு அட்டையும் ஃபஸ்ட்டு அட்டை ரெண்டாவது அட்டைன்னு ரெண்டையும் தள்ளி வச்சுக்கிறோம். அப்போ அந்த வேவ் டிரான்ஸ்மிட் ஆகும்போது உள்ளே போகும்போது ரெண்டு பிளேட்டும் ரெண்டு பேடும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்மிட் ஆகி வெளியே நமக்கு இன்னொரு வேவ் கிடைக்கும். ரெண்டும் சப்போஸ் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அந்த வேவ் வந்து வெளியே போகாது. அதுதான் சிம்பிள். ஸோ ஒரு லைட் வேவை டூர்மலைன் கிறிஸ்டல் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு கிறிஸ்டலும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து இன்டென்சிட்டி மேக்ஸிமம் லைட் அவுட்புட் வந்து மேக்ஸிமம் லைட்டாக கிடைக்கும். சப்போஸ் ரெண்டும் பர்பெண்டிகுலராக ரைட் ஆங்கிள்ஸில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டே கிடைக்காது. அதைத்தான் இந்த டயக்ராமில் போட்டிருக்கோம். ஸோ ஆர்டினரி லைட் வந்து P1 அப்படிங்கிறது போலரைசர். ஸோ அதிலேருந்து வெளியே வரும்போது பிளேன் போலரைஸ்டு லைட்டாக இருக்கும். ஆர்டினரி லைட்டோட ப்ராப்பகேஷன் எல்லா டைரெக்ஷன்லையுமே இருக்கும். பிளேன் போலரைஸ்டு லைட்டுனா ஒரு பர்டிகுலர் பிளேனில் போலரைஸ் ஆகிரும். அப்புறம் P2 வழியாக அது டிரான்ஸ்மிட் ஆகி கிடைக்கும்போது கிடைக்கிற லைட் வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாக இருக்கும். P1 வந்து போலரைசர்னு சொல்லுவோம், ரெண்டாவது P2 வந்து அனலைசர்னு சொல்லுவோம். தலைவிளைவாக்கல்னு அர்த்தம். போலரைசேஷனாக தலைவிளைவாக்குதல்னு அர்த்தம். ரைட். அப்புறம் ரெண்டாவது டயக்ராமில் அதேமாரி ஆர்டினரி லைட் இருக்குது, P1 போலரைசர். அப்போ அனலைசர் வந்து பர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள்ஸில் வச்சுருக்கோம், 90 டிகிரி இருக்குது போலரைசரோட கம்பேர் பண்ணல. ஸோ போலரைசரை தாண்டி வரும்போது பிளேன் போலரைஸ் லைட்டு கிடைக்கும். அனலைசரில் தாண்டி அந்த லைட்டு போகாது, அதனால அவுட்புட் லைட்டு நமக்கு கிடைக்காது. This shows that the light emerging from P1 is not symmetrical about the direction of propagation of light, but its vibrations are confined only to a single line in a plane perpendicular to one direction of propagation. Such light is called polarized light. So polarizer தாண்டி வர லைட் வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், ப்ராப்பகேஷன் ஆஃப் லைட் வந்து சிங்கிள் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ அதை வந்து பிளேன் போலரைஸ்டாக நம்ம சொல்லிடுவோம். ஆர்டினரி லைட் வந்து அதோட ப்ராப்பகேஷன் எல்லா டைரெக்ஷனில் இருக்கும். Such light is called polarized light. Plane polarized light is the light in which the light vector vibrates along a fixed straight line in a plane perpendicular to the direction of propagation. So இதுதான் polarization concept. அடுத்து வந்து double refraction அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். When a ray of unpolarized light is passed through a calcite crystal, double refraction, optical activity, rainbow, ஸ்பெக்ட்ரம், கான்கேவ், கான்வெக்ஸ் மிரர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம் இந்த டபுள் ரிஃப்ராக்ஷனை. ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்னா ரிஃப்ராக்ஷன் அப்புறம் டைஃப்ராக்ஷன் மூணுமே லைட்டு வேவ் வந்து அதோட டைரெக்ஷனை மாற்றும்.
ஸோ டைரக்ஷனை மாற்றிட்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது திரும்ப அதே மீடியம் எந்த மீடியம்லேருந்து போச்சோ அதே மீடியமுக்கு வந்துடும். ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இன்னொரு மீடியமுக்கு போயிடும். டைஃப்ராக்ஷனு அதேமாரி தான். அதுக்கப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னால் 2 வேவ் இன்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற அவுட்புட் வேவ். அப்போ 2 வேவும் இனிஷியலாக இருக்க 2 வேவும் சேம் ஆம்ப்ளிடியூட் சேம் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டுமே அவுட் ஆஃப் ஃபேஸ் இருந்துச்சுன்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் போலரைசேஷன். ஸோ போலரைசர் அனலைசன் 2 இருக்குது. ஆர்டினரி லைட்டை பாஸ் பண்ணும்போது போலரைசர் என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் பிளேனில் ப்ராபகேஷன் லைட்டோட ப்ராபகேஷனை மாற்றி விட்டுரும். ஆர்டினரி லைட்டுக்கு எல்லா டைரெக்ஷன்லையும் ப்ராபகேஷன் இருக்கும். போலரைசரும் அனலைசரும் சேம் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் 0வாக இருந்துச்சு, 2 பேரலாக இருந்துச்சுன்னா அனலைசர் வழியாகவும் அதே லைட்டு வெளியே வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டியோட லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். சப்போஸ் போலரைசர் அனலைசர் 2 பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி ரைட் ஆங்கிள்ஸில் இருந்துச்சுன்னா அவுட்புட் லைட்டு எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.